கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைக்காக நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க என்னோடு கூட இந்த வேளையிலுமாக ஜெபிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி போதியதான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக, போதா குறைகளிலிருந்து ஒரு நிறைவை கட்டளையிடும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படியாக அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தனிமையாயிருந்தார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் நோக்கி ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரமாவது ஜெபிக்க முற்படுகிறார்கள். சில நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஜெபித்து ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் போகும்போது வேறு யாராவது தங்களுக்காக ஜெபித்து தங்களுடைய காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி மற்றவருடைய ஒத்தாசையும் நாடுகிறார்கள். அவ்விதமாக நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னது போல, அநேக நேரங்களிலே நீதிமானுடைய ஜெபம் அநேகருக்கு பலனுள்ளதாக காணப்பட்டு அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், சுகங்கள், நலன்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவ்விதமான நிலையிலே ஜெபம் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்திலே பார்க்கிறோம். உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டதான நிலையிலே இயேசுவே என்று சொல்லி அவரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிறதான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அவரை தொழுது கொள்ளாவிட்டாலும் அவரை தேடி அவரிடத்தில் நன்மை பெற்றவர்களாக காணப்படுகிற மக்களும் கூட காணப்படுகிறார்கள். இந்த நிலையிலே காணப்படுகிறதான இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறினார் என்றும் அங்கே அவர் தனித்திருந்தார் என்றும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படினால் ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் காலை வேளையிலே எத்தனை பேர் ஜெபத்தோடு நம்முடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம்? அல்லவென்றால் காலையிலே எழுந்து தேவன் நோக்கி ஜெபித்ததான மக்கள் எத்தனை பேர்? சிலருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்பதாக இருக்கும், அநேக காரியங்கள் அவர்களுக்கு இருக்கும், அநேக போராட்டங்கள் அவர்களுக்கு இருக்கும். இவைகளே குறித்து சிந்திப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் சிந்திப்பதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை விசுவாசித்து தேவனுடைய சமூகத்திலே சென்று முழங்காற்படியிட்டு தேவனை ஜெபத்திலே தேடுவார்கள். அவருடைய ஒத்தாசை தங்களுக்கு தேவை என்று சொல்லி அவரிடத்திலேயே தேடுவார்கள். இந்த நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆகவே அவர் ஜெபித்தார். அவர் அன்று ஜெபித்தது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு இன்றும் கூட அவர் ஜெபிக்கிற ஒருவராகவே அவர் காணப்படுகிறார். அவர் ஜெபிக்கிறதை குறித்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது இன்றைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசும் ஜெபம் செய்கிறவராக இருக்கிறார். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? மனிதனுடைய வாழ்க்கையிலே அண்ட சராசரங்களை உண்டாக்கினதான தேவனை அறியாத ஒரு நிலையிலே தேவனுடைய சிருஷ்டிகளின் மூலமாக தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அந்த தேவனை விசுவாசிக்கிறதான நிலைக்குள்ளாக அவன் வரும்போது மனுஷன் தேவனுடைய ஒத்தாசையை நாட வேண்டியவனாகவும் நாடுகிறவனாகவும் அவன் காணப்பட்டாலும் அநேக நேரங்களிலே அவன் தேவனுக்கு விரோதமான அநேக பாவங்களை செய்து விடுகிறான். தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவன் செய்யும்போது
அவனுடைய மனசாட்சியை அவன் செய்கிறதான காரியத்தை அவனுக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையிலே பார்க்கும்போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவி என்று சொல்லி உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே செல்லக்கூடாதவனாக காணப்படுகிறான். இப்படி காணப்படுகிறதான நிலையிலே அவனுக்காக இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் பாவி என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்து கிருபை மிகுந்தவராக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியுள்ளதான ஒவ்வொருவரும் அவ்விதமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த உலகத்திலே பார்க்கும்போது இயேசு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினது போல, பிதாவுடைய வலது பார்சத்திலே இருந்து ஜெபிக்கிறது போல, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபம் தேவனுடைய கிருபையை இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவுக்கு அடுத்ததான காரியங்களிலே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நேரத்தில் அவருடைய பெற்றோர் அவரை தேட வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக காணப்பட்டார். அப்படி காணப்பட்ட போது இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொன்னார். அவ்விதமான நிலையிலே அவர் பிதாவுக்கு அடுத்ததான நிலையிலே இருப்பதற்கு உதவியாக இருந்தது ஜெபம். ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் ஜீவனை தரும். இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் கூட ஜெபியுங்கள். இயேசு காண்பித்ததான காரியத்திலே தேவகுமாரனே விதமாக ஜெபித்திருக்கும் போது நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க முற்படுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். என்னோடு கூட ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார் என்றும், இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருந்து அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்றும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் அறிந்தோம். அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே ஜெபிக்க மற்றவருடைய ஒத்தாசையை நாங்கள் தேடுகிறோம். ஆமாண்டவரே, தனித்து இருக்கிறதை காட்டிலும் 2 பேராக இருக்கிறது பலனுள்ள ஒன்று என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலையிலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனாலும் சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் ஜெபித்தாலும் தேவன் கேட்பாரா என்கிறதான நிலையிலே சந்தேகங்கள் உண்டாகிறது. ஆண்டவரே, அந்த பாவங்களை மன்னிக்கும்படியாக நீருமுடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுக்காக ஜெபித்து அதன் நிமித்தமாக ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுக்கும்படியான ஒரு கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த நிலையிலே அவரோடு கூட அவருடைய ஆவியை பெற்றதான ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த வேளையிலுமாக உம்முடைய ஊழியக்காரனாகி நான் அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியாயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. பரிசுத்த வல்லமை அவர்களுக்குள்ளாக கடந்து வந்து சுகமுண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கடனுக்குள்ளாக இருக்கிறதான மக்கள் கர்த்தராகி உம்மை கண்டுகொள்ளும்படியாக, அவருடைய விசுவாசத்தை துவக்கும்படியாக, கடன்களிலிருந்து அவர்களை நீ விடுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்று இந்த உலகத்தில் உலகத்தாராக இல்லாதபடிக்கு உம்முடையவளாக ஜீவிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள், நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். உங்களுக்கு தேவன் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்து எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமேன்.